சரி, 2 படத்தையும் நான் பார்க்குறதா இல்லை. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். ஏன்னா அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில். அதனால் திரைப்படத்தை வச்சு நீங்கள் என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று தான் என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் 2மே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போகிறதில்ல. அந்த 2 படத்தையும் நான் பார்க்குறதாகவும் இல்லை. பல்வேறு அந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த துரோகங்களை தான் காட்சிப்படுத்திருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கியிருக்கிறார்களா? அதனால் தயவுசெய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிட்டிக்ஸை. ஒரு 3 மணி நேரம் படமோ எனக்கு எவ்வளோ நேரம் கூட தெரியாது. 2 படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள்.